வழியோடி நம்மளுடைய குளங்களுக்கு நீர்நிலைகளுக்கு வந்து சேரணும். இன்றைக்கு கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறோம் என்கின்ற பெயரிலே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்வழித்தடங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு நீர்நிலைகள் பெய்கிற குறைந்தபட்ச மழைநீர் கூட நீர்நிலைகளை நோக்கி வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் இந்த அரசு, இந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு குவாரிகளிலும் போய் பார்த்தோம் என்றால் அங்கே வரைபடத்திலே மட்டுமே தான் அந்த நீர்வழி பாதைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நீர்வழி பாதைகளை அழிக்கப்பட்டதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது ஒரு பக்கம் என்றால் கூட இன்றைக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் இந்த கனிமவள கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிலேயே கொள்ளையடிக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கிறது. கொள்ளை கும்பலுடைய தலைவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கனிமவள கொள்ளை தலைவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டையை தான் கையை காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நம்முடைய புதுக்கோட்டை எப்படியெல்லாம் பெருமை பெற்ற புதுக்கோட்டை இன்றைக்கு இப்படி பெருமை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுரையிலே மிகப்பெரிய அளவுக்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதை அங்கே மக்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அங்கே மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையத்தை குழுவை அமைத்து ஆய்வு செய்ய சொன்னது. அந்த குழுவிற்கு தலைமையை வகித்தவர் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஐயா சகாயம். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருந்தபோது அதற்கு தலைமை வகித்து கனிம வள கொள்ளையிலே நடந்த மிகப்பெரிய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் சட்டவிரோத செயல்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த நாட்டில் அதிரச் செய்தார். அந்த பெருமை பெற்ற புதுக்கோட்டை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கனிம வளம் என்கிற பெயரில் இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கின்ற அந்த செயலுக்கு புகழ்பெற்ற தலைநகரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பது வேதனையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, அந்த வகையில் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கனிம வள கொள்ளை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 19ஆம் தேதியிலிருந்து கனிம வள கொள்ளையர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர்களுடைய கோரிக்கை? அவர்கள் எந்த இடத்திலே கனிம வள கொள்ளையை நடத்துகிறார்களோ அதற்கான உரிமத்தை பெற்றிருக்கிறார்களோ அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லா பக்கமும் 1 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதிக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். எவ்வளவு அநியாயமான கோரிக்கை பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. அவர்கள் ஒரு இடத்துல குவாரி செய்யறாங்கன்னா அதுலேருந்து எல்லா பக்கமும் 8 பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஆழ்குழாய் கிணறு, ஒரு போர் போட முடியாது, ஒரு தண்ணி தொட்டி தட்டக்கூடாது, ஒரு வீடு கட்டக்கூடாது, ஒரு வீடு இருந்தால் ஒரு கழிவறை கூட இங்கே கட்டக்கூடாது, எந்த வளர்ச்சி பணியும் செய்யக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்று போற இன்றைக்கு விதி என்ன சொல்கிறது என்றால் 300 மீட்டர் தூரத்துக்குள்ள எந்த வளர்ச்சி பணியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்த அரசு கடைபிடிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஒரு அரசு கல்லூரி கட்டடம் கட்டப்பட்டது. அது இது போன்ற ஒரு பணி செய்யாத ஒரு குவாரி, வேலை முடிந்த குவாரி, அந்த குவாரியிலிருந்து 300 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி 6.5 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தடை செய்யப்பட்டு விட்டது அந்த கல்லூரி கட்டடம். அப்படி இவர்களுடைய ஆளுமை இந்த அரசின் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கனிம வள கொள்ளையர்கள். ஆனால் இன்றைக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதை விரிவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இவர்களுடைய சொல் தான் அங்கே அம்பலம் ஏறுகிறது, நம்மை போன்றவர்களுடைய சொல் அம்பலம் ஏறவில்லை. இன்றைக்கு ஒரு இடத்திலே குவாரி நடத்துவதற்கு அனுமதி கோருகிறார்கள் என்றால் அதிலிருந்து 300 மீட்டர் தூரத்திற்குள் வீடு இருக்கக்கூடாது, அதிலிருந்து 300 மீட்டர் தூரத்திற்குள் எந்த விதமான நீர்நிலைகளும் இருக்கக்கூடாது, அந்த இடத்துக்குள்ளே ஓடைகள் செல்லக்கூடாது, அந்த இடத்திற்குள்ளே நீர்வழி பாதைகள் இருக்கக்கூடாது, அந்த இடத்திற்குள்ளே உயர் மின் கோபுரங்கள் போகக்கூடாது என்கின்ற பல்வேறு விதிகள் எல்லாம் இருக்கின்றன. எந்த விதியையும் இவர்கள் கடைபிடிப்பதில்லை. கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிப்பது கூட இல்லை. வட்ட கண்காணிப்பு குழு, மாவட்ட கண்காணிப்பு குழு என்று பல்வேறு குழுக்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் இவர்களிடம் சென்று லஞ்சம் வாங்குவதற்காக கூடுதல் பதவி தனக்கு தந்திருக்கிறார்கள் என்ற மமதையிலே என்ற கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இவர்களை எல்லாம் போய் கண்டிப்பதே இல்லை. அப்படி நடந்ததுதான் தோழர் ஜகுபருடைய கொலை. அதன் அடிப்படையில் இவர்கள் இந்த வட்ட கண்காணிப்பு குழு, திருமயம் வட்ட கண்காணிப்பு குழு ஒழுங்காக நடந்தது அந்த கண்காணித்திருந்தார்கள் என்றால் அங்கே அனுமதிக்கப்பட்ட அளவை விட 10 மடங்கிற்கு வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது, இதெல்லாம் வெட்ட வெளியில குமிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வட்ட கண்காணிப்பு குழு, மாவட்ட கண்காணிப்பு குழுவோ பார்க்கவே இல்லை.
கண்காணிக்கவே இல்லை. ஒரு 50 அடி வெட்டலாம்னா 60 அடி வெட்டியிருக்கலாம், 75 வெட்டியிருக்கலாம், நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் 500 அடி வெட்டப்பட்டிருக்கு, 10 மடங்கு வெட்டப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளையர்களுடைய கொள்ளை இந்த வட்ட கண்காணிப்பு குழுவால், எந்த வட்ட கண்காணிப்பு குழுவும் சரி, அது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வட்டத்திலும் இதே தான் நடக்கிறது. இவர்கள் போய் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த மாவட்டத்தில் இருக்க எந்த குவாரியையும் ஆய்வு செய்வதில்லை. தங்களுடைய விருப்பத்திற்கு வெட்டுவதற்கு அனுமதிக்கிறார்கள், கொள்ளையடிக்க அனுமதிக்கிறார்கள் என்கின்ற நிலைதான் தொடர்கிறது. இன்றைக்கு கூட தோழர் ஜகுமுரளி கொலைக்கு பிறகு எல்லா குவாரிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆய்வு செய்யவில்லை. எல்லா குவாரிகளிலுமே இப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அளவுக்கு அதிகமாக வெட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே இந்த முன்னாள் அமைச்சர் ரகு, இங்கே விஜயபாஸ்கர் உட்பட பல்வேறு நபர்களுடைய குவாரிகள் மீது கோடிக்கணக்கான ரூபாய், 4 கோடி ரூபாய், எஸ்எஸ்பி மீது 6.5 கோடி ரூபாய், இதே ஜகுமுரளி கொலைக்கு காரணமான RR குவாரி மீது 12 கோடி ரூபாய் என்கின்ற அளவிற்கெல்லாம் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் மீது தண்டம் விதிக்கப்பட்டது. 1 ரூபாய் கூட வசூல் செய்யப்படவில்லை. 5 கோடி, 6 கோடி, 10 கோடி, 12 கோடி எந்த தண்டமும் 1 ரூபாய் கூட இதுவரைக்கும் வசூல் செய்யப்படவில்லை. ஆக கண் துடைப்பாக இங்கே நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசும் இந்த குவாரிக்காரர்களும் சேர்ந்து. நாம் இன்றைக்கு இங்கே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்களுக்கு தொடர்பில்லாத, இந்த குவாரி நடத்துகிற அந்த சேட்டுகளுக்கு தொடர்பில்லாத ஒரு இடத்தை, இங்கே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தை அவர்கள் தவறாக பட்டா பதிவு செய்து கணக்கு காட்டி கொள்ளையடித்திருக்கிறார்களே, குவாரி செய்திருக்கிறார்களே என்றால் இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த மாவட்ட நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய எந்த அதிகாரியும், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன அதிகாரி தொடங்கி மாவட்ட அதிகாரி, மாநில அதிகாரி, அமைச்சர் என்று சட்டமன்ற உறுப்பினர் என்று எல்லோருமே இதைத்தான். தண்ணீர் பந்தல் பட்டின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு குவாரி இருக்குது. அந்த குவாரியில் 300 மீட்டருக்குள்ள வீடு இருக்குது. இதை அந்த வட்டாட்சியர் சான்றோட கொடுக்குறாரு, 300 மீட்டருக்குள்ள வீடு இருக்குன்னு. ஏன்னா அதை மறைக்க முடியாத சான்று பதிவுல இருக்குது, அரசனுடைய ஆவணங்களில் இருக்கிறது. பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். இயற்கையை அழிக்க விடமாட்டோம், இயற்கையை அழிக்க விடமாட்டோம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். இயற்கையை அழிக்க விடமாட்டோம், இயற்கையை அழிக்க விடமாட்டோம். வழங்காதே, 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 வழங்காதே. மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, கனிம வளத்தை தனியாருக்கு வழங்காதே, கனிம வளத்தை தனியாருக்கு வழங்காதே, 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 வழங்காதே. மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, கனிம வளத்தை தனியாருக்கு வழங்காதே, கனிம வளத்தை தனியாருக்கு வழங்காதே. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கனிம வளத்தை பாதுகாக்கும் போராட்டம், கனிம வளத்தை பாதுகாக்கும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கனிம வளத்தை பாதுகாக்கும் போராட்டம், கனிம வளத்தை பாதுகாக்கும் போராட்டம். வெள்ளட்டும், 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 வெள்ளட்டும். போராட்டம் வெள்ளட்டும், போராட்டம் வெள்ளட்டும். வெள்ளட்டும், 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 வெள்ளட்டும். போராட்டம் வெள்ளட்டும், போராட்டம் வெள்ளட்டும். நன்றி. நம்ம ஊர்ல புதுக்கோட்டையில புத்தாம்பூர் ஒரு கிராமம் இருக்கு. புத்தாம்பூருக்கு பக்கத்துல ராயமயல் என்ற கிராமம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ராயமயல் கிராமத்திலே பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் 1993 வீரையா என்பவர் ஒரு இடத்தை உள்ளூர் கிரயம் வாங்குகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்றைக்கு பங்காளி, மாம, மச்சான், அங்காளி பங்காளியாக இதை உழுது கொள் என்று சொல்வார்கள். அவ்வளவுதான். அதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே உழுது கொள்வார்கள். அதன் அடிப்படையிலே அன்றைக்கு வீரையா என்பவருக்கு உள்ளூர் பத்திரம் ஒன்று போட்டு கொடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய உறவுக்காரர் சின்னம்மாள், அழகம்மாள் இவர்களெல்லாம் ஒரு பத்திரம் போட்டு கொடுக்கிறார்கள். அது 1 ஏக்கர் விவசாய இடம். அன்றைக்கு வீரையா அவர்கள் வறுமையில் இருந்தால் கூட தினக்கூலி வேலையை பார்த்து அந்த இடத்தை வாங்குகிறார். ஆனா என்ன நடந்தது? வீரையா வாங்கின இடம் 93 இருந்து 1993 இருந்து சென்ற மாதம் வரை அவர்கள் தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே மணல் இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த இவர்கள் விவசாய இடமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்திலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள சில மணல் திருடக்கூடியவர்கள் அந்த இடத்தை திட்டமிட்டு அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கே தெரியாமல் முதலிலே பெருமாள் என்பவர் ஒரு பத்திரப்பதிவு செய்கிறார். அவருக்கு பிறகு கோயில்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் ஒரு பத்திரப்பதிவு செய்கிறார். வீரையாவுடைய மனைவி ஜெயா அவர்கள் ராஜேஸ்வரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருகிறார், தடுக்கிறார். ராஜேஸ்வரி ஓடி விடுகிறார். அதற்கு பிறகு ராஜேஸ்வரி அங்கு வரவில்லை. அதற்கு பிறகு கார்த்திகே என்பவர் அந்த இடத்தை வாங்கிக் கொண்டு இன்றைக்கு கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே மணல் இருக்கிறது, அந்த மணலை அள்ள வேண்டும் என்பதற்காக மணலில் அள்ள வேண்டும். அது விவசாய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் விஜயா பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை புடுங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்னைக்கு அந்த கார்த்திகை என்பவர் அடியாட்களோடு வந்து தொடர்ந்து விஜயாவுக்கு மிரட்டல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவரோடு நிற்கின்றவர்களுக்கும் சரி, விஜயாவுக்கும் சரி, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. விஜயாவுடைய பிள்ளைகளை கொலை செய்து விடுவதாக கார்த்திகேயன் பாபுஜி நகரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார் என்பதை உளவுத்துறை நண்பர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கார்த்திகேயனால் விஜயாவின் குடும்பத்திற்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் சொல்லுகிறோம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது இந்த மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசால் வகுப்பு வாரிய சட்டம் என்று கொண்டு வந்து இன்றைக்கு அந்த மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்குவதற்கு அவர்கள் ஆண்டாண்டு காலமாக சேமித்து வைத்து உழைப்பால் சேமித்து வைத்த சொத்துக்களை புடுங்குவதற்கு பாரதிய ஜனதா அரசு என்பது திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் வந்திருக்க காரணத்தால் அதிகமாக பதிவு செய்ய முடியவில்லை. இருந்தாலும் கூட என்னை தொடர்ந்து அடுத்தபடியாக எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வந்து கொலாப்பட்டியில் வந்து அந்த இதை செஞ்ச யாரு ஆந்திராக்காரன் சேட்டு அவனுடைய மயங்க 2 பேரும் அவன் அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டு சொத்தை சுரண்டி கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு மோசடி பண்ணி அவனுக்கு பல கோடி ரூபாய் பேங்கு அவனுக்கு கடன் கொடுக்குது. ஏண்டா ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு கடன் கொடுனா பேங்குக்காரன் கொடுக்க மாட்டேன். ஆந்திராக்காரன் கேரளாக்காரன் கர்நாடகாக்காரனுக்கு மானியத்தை கொடுக்குறேன், லோனை கொடுக்குறேன், கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறேன், அவனுக்கு பணத்தை கொடுக்குறேன், அவன் ஆள் வச்சு எங்களை கொண்டு விடுறேன். தயவு செஞ்சு இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. குளத்தூர் தாலுகா கீழையூர் வட்டம் கொலாப்பட்டியில் கிராமத்தை சேர்ந்த முகமது ராவுத்தருடைய மகனுடைய சொத்துக்களை சரி, கொலாப்பட்டி கிராமம் கண்ணாங்குடி கிராமத்தில் இருக்க சொத்தை தயவு செஞ்சு அரசு முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது மாபெரும் பசுமறியல் போராட்டம் நடத்தப்படும். 1. 2வது வந்து அவன் போலி பத்திரத்தை போட்டு உடனே ரத்து பண்ணும். அந்த போலி பத்திரத்தை வந்து அரசாங்க பேங்கு கடன் கொடுத்துருக்கு. அந்த பேங்க் மேனேஜர் மேல நடவடிக்கை எடு. ஏண்டா தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு விவசாயம் செய்யறதுக்கு ஒரு நிலம் கொடுத்து ஒரு கடன் கட்டா கொடுக்க மாட்டேங்கிற நாய ஆந்திராவில் நாய் பிடிச்சி திங்கிற நாய்க்கு நீ எந்த அடிப்படையில் 130 கோடி பணம் வாங்கியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டு பேங்க்ல. நான் வரலாறு வேணாலும் சொல்றேன். 130 கோடி ஆந்திராக்காரனுக்கு கடன் எப்படி கொடுத்தேன்? எவ்வளவு சொத்தை கொடுத்தேன்? முத்துராவத்தருடைய சொத்துக்கு வாரிசார்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. அவர் யார் தெரியுமா? அவரே குதிரை வண்டி ஓட்ட ரேசர் ஃபேமஸ். 5-6 மாவட்டம் ஒரு சிறந்த ஒரு மாமனிதர். புதுக்கோட்டை மாவட்டம் மன்னருக்கு வந்து குதிரை வண்டி ஓட்டினவருக்கு அவருடைய சொத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஏக்கர் இருக்கு. எங்கே இருக்குன்னே அந்த அளவுக்கு தெரியாது. இது அவர்கள் குடியிருக்க பகுதியில் இருக்கிற இடத்த போய் சுரண்ட போன்றது இப்போ பிரச்சனையானது. அதை எடுக்கணும்னா அவர்களுக்கும் தெரியாது. அதே நேரத்தில் இந்து மதத்தில் உள்ளவனுடைய சொத்தை பணம் உடைத்த ஆள் பழம் உள்ள இடத்த நீ ஆந்திராவிலிருந்து நோண்ட முடியுமா? உன்னைய நோண்டி குழிக்குள்ளே போட்டுருவேன். ஏன்னா அவர்கள் முஸ்லீம் சமுதாயம்.
அதனால் அவர்கள் நேர்மையான வழியில் போகிறவரை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆள் பேரை வச்சு, டேய் நான் சொல்கிறேன்டா, நீ காஜாமலை இல்லை காஷ்மீரில் இருந்து நீ ஆள் கொண்டாந்தாலும் சரி அவர்களை நீ அசைக்க விட முடியாது. அவர்கள் மீறி ஒரு தூசி பட்டாலும் சரி தரம் மட்டமாயிரும் தமிழ்நாடு. நீ தெரியுமா உனக்கு இலங்கையில் கேப்டன் பிரபாகரன் காட்டின ஒரு திறமையான ஒரு மனிதன் கிடையாது. அதே இந்த தமிழ்நாட்டில் இருந்ததே இந்த ராஜீவ்காந்தி அனுப்பினா உணவு படணும் உதவிப்பாளர்கள் அனுப்பி 2000 போலீஸ் அனுப்பி தரமட்டமாக்கிட்டு போயிட்டேன். அதே மாதிரி தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், அவருடைய சொத்தை போலீஸ் பத்திரம் போட்டதை ரத்து பண்ணும், அந்த சொத்தை வச்சு கடன் கொடுத்ததை ரத்து பண்ணும். அவருடைய சொத்தை மோசடியாக செயல்பட்ட ஆந்திராக்காரன் அவனை உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஜெயில் தள்ளு. அவனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸை பூரா இடி ரைடு பண்ணி என்ன பண்ணுறது, கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிருவியா, நான் உங்களுக்கு என்னத்து பண்ண போகிற மாதிரி போவியா, எல்லா வேலையும் பண்ணுவியா. அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன், இவருடைய பிரச்சனை தமிழக அரசும் சரி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அருணா அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் கீரனூர் டிஎஸ்பி அவர்களுக்கும் புதுக்கோட்டை எஸ்பி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இது முறையான தலையிட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காம அந்த குடும்பத்தை அழிவு காலத்தை கொண்டு செல்லாமல் அவருடைய சொத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவருடைய பேரில் வாங்கின அவருடைய சொத்துக்களை அரம்பணம் வைத்து பேங்கு கொடுத்த சொத்தையும் அவருடைய மீட்டு தரும்படி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இங்கே கண்டன உரையாற்ற டாக்டர் அம்பேத்கர் புரட்சி தேச கட்சி நிறுவனர் தோழர் முள்ளூர் தியாக அவர்களை மனமாற அழைக்கிறேன். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் சோமம் சண்முகம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்தும் அதிகமாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய எனக்கு பின்னால் நிகழ்த்த இருக்கக்கூடிய தலைவர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கத்திலேயே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவருடைய வாரிசு சையது இப்ராஹிம் அவர்கள் உங்களிடத்திலே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சிறுபான்மை மக்களுடைய இடங்களை புடுங்குவனுக்கு துணையாக நிற்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு அவர்களுடைய இடம் அவர்களுக்கு தெரியாமலேயே இன்றைக்கு மார்வாடிகளுடைய கையில் போய் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்து அதை மீட்டு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டையிலே சமீபத்திலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு திருமயத்தை சேர்ந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஜகுபர் அலி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். ஜகுபர் அலியுடைய படுகொலை சிறுபான்மை மக்கள் யாராவது இடம் வைத்திருந்தால் அதை நாங்கள் புடுங்குவோம், இல்லை இதை தட்டி கேட்டால் நாங்கள் கொலை செய்வோம் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் அந்த கனிம வள பாதுகாக்கக்கூடிய ஜகுபர் அலி அவர்கள் இன்றைக்கு திருமயத்திலே படுகொலை